தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 21/5/2024 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 65 அதிகாரம் 18 வசனம். நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள் என்கின்றது. இன்று இந்த கிருபையின் வார்த்தையின் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆறுதலான ஒரு வார்த்தை என்னவென்றால், இவ்வளவு நாளும் நீங்கள் எனக்கு இவ்வாறு செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள், இன்று செய்யுங்கள் என்று ஒரு காரியத்தை என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் நினைத்தபடி நான் அந்த காரியத்தை செய்தால் அது கொஞ்ச நாள் மட்டுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவிக்கும். பிறகு அது தொடர்ந்து உங்களுக்கு தீமை தெரிவிக்கதாகவே காணப்படும். ஆகவே நான் அதை உங்களுக்கு நிறைவேற்றவில்லை. ஆனால் இன்று இந்த நாள் நான் உங்களுக்கு புதிய ஒரு படைப்பை படைக்கின்றேன், புதிதாக ஒன்றை நான் சிருஷ்டிக்கின்றேன். அது உங்களுக்கு தலைமுறைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக, அனைவரும் புகழக்கூடியதாக, அநேகரை அது நல்வழியில் நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக உங்களுக்கு அமையப் போகின்றது. அது இன்று சிருஷ்டித்து விட்டேன் என்று கர்த்தர் கூறுகின்றார். ஆகவே அன்பு சகோதரியே, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை விட்டு கலங்கி நின்றீர்கள் அல்லவா? கர்த்தர் கூறுகின்றார், நீ நினைத்தபடி அல்ல, நீ நினைத்த நாள் அல்ல, நான் நினைத்த இன்று நான் நினைத்தபடி சிருஷ்டித்து விட்டேன், படைத்து விட்டேன். அது உனக்கும் உன் சந்ததிக்கும் ஒரு மகிழ்வான ஒரு காரியமாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியமாக அது மாறப்போகின்றது என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் நம்முடைய அந்த கவலையை விட்டுவிட்டு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், அதே ஏசாயா 65 அதிகாரம் 17 வசனத்தில் கர்த்தர் கூறுகின்றார், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை என்று கூறுகின்றார். ஆகவே நாம் முந்தினது நடக்கவில்லையே என்று நாம் கவலைப்படவும் வேண்டாம், அதை பற்றி சிந்திக்கவும் வேண்டாம். அதை நாம் மறந்துவிட்டு கர்த்தர் இன்று நமக்கு சிருஷ்டித்த படைத்துவிட்ட அந்த புது சிருஷ்டிக்காக நன்றி கூறுவோம். கர்த்தர் அந்த சிருஷ்டி நம் கையில் கிடைக்கும் பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதமாக, அனைவருக்குமே அது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஆசீர்வாதமாக மாறப்போகின்றது. அதற்காக நாம் நன்றி கூறுவோம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பழையனவற்றை நினைக்காமல் இந்த புதிய காரியத்திற்காக நன்றி கூறுவோம் என்று அனுதினமும் நன்றி கூறிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் தந்த அந்த புதிய சிருஷ்டிக்காக நன்றி கூறுவோம். அது நம் கையில் கிடைக்கின்ற பட்சத்தில் அது நமக்கும் நம் சந்ததிக்கும் அனைவருக்குமே 1000 தலைமுறை மட்டும் அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாக அது மாறப்போறதுக்காக நன்றி கூறுவோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இவ்வளவு நாளும் நாங்கள் எங்களுக்கு தேவையை இப்படி செய்ய வேண்டும் அல்லது அப்படி செய்ய வேண்டும், இந்த நாள் தந்து விடுங்கள் இப்படி என்று நாங்கள் எங்களுக்கு தகுந்த தேவையான நேரத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அப்பா, இருந்தோம். நீர் கூறுகின்றீர், நீர் நினைத்த அந்த நேரத்தில் நான் தந்தாம் என்றால் அது உனக்கு குறுகிய கால மகிழ்ச்சி தான் தரும். ஆனால் நான் புதிதாக படைத்து விட்ட இந்த படைப்பு உனக்கு முன் சந்ததிக்கும் ஒரு மகிந்த நன்மை தரக்கூடிய ஒரு படைப்பாக மாறப்போகின்றது. சந்ததியாக அது ஆசிரியக்கப்பட்ட போகிற மகிழ்வாக அந்த மாறப்போகிறது என்று கூறுகின்றீரப்பா. அதற்காக நன்றி கூறுகின்றோம். நீங்கள் கூறியபடி நாங்கள் முந்தினவைகளை நினைக்க மாட்டோம், பூர்வமானவர்களை சிந்திக்க மாட்டோம். இன்றிலிருந்து நீர் தரப்போகிற அந்த சிருஷ்டிக்காக நன்றி கூறுகின்றே இருப்போம். அதன்படி எங்களை மேல் சந்ததியும் ஆசீர்வதிங்க. நன்றி கூற பலன் தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.